ஹாய் கைஸ், குட் ஈவினிங். ஸோ நம்மளாம் எதிர்பார்த்துட்டு இருந்தா ப்ரோமோ 3 வந்துருச்சு கைஸ். எல்லாமே நேற்று நடந்தது தான் கைஸ். நேற்று லைவ்ல நடந்தது அப்படியே ப்ரோமோவாக விட்டுட்டு இருக்கிறாங்க. அதாவது என்ன ஆச்சுன்னா, சாட்சம்மா தேவி இருக்காங்க இல்லைங்களா, சாட்சம்மா தேவி எலிசபெத் மகாராணி. அந்த அம்மா வந்து தட்டி கழுவாம விட்டுருச்சாட்டு இருக்குது. ஏற்கனவே 2-3 தடவை சொல்லி ரயான் சொல்லி கேட்கவே இல்லை. ஸோ ரயானுக்கும் சாச்சனாக்கும் சரியான சண்டை முட்டிக்கிட்டே தான் இருக்குது. சரியா, அவ வந்து இவன் என்ன சொல்லி நம்ம கேட்கணும்னு சொல்லி அந்த பொண்ணு ஆக்டிவிட்டியில அந்த மாதிரிதான் இருக்குது. சரி, ரயான் சொல்றாப்புல நம்ம செய்யலாம். ஏங்க, சாதாரணமா வீட்டுல திண்ணத்தட்டை கழுவ மாட்டாங்களா? காலையில திண்ணத்தட்டை அப்படியே போட்டு வச்சா அதுல ஈ எல்லாம் ஏறு முக்கி அந்த தட்டை வேற யாராவது தெரியாதனமா யூஸ் பண்ணாங்கன்னா நோய் தானே வரும். ஒரு பிக் பாஸ் வீடுனா என்ன? இவங்க என்னது மைசூர் மகாராஜா பேலஸ்க்கு போன மாதிரில நடந்துகிட்டு இருக்கிறாங்க. இதுல வேற இந்த அம்முனிக்கு வேற நீலாம்பரி கேரக்டர் வேற விளக்கண்ணைக்கு. திண்ணத்தட்டை கழுவுறதுக்கு என்ன அந்த முகரக்கட்டைக்கு என்ன வலிக்குதா? அது என்ன அப்படி ஒரு திமிர்த்தனம்? அதான் விஜய் சேதுபதி கூட மகளா நடிச்சிட்டாங்கல்ல, அப்ப நம்மளே சினிமாவில் நடிச்சிட்டோம், நம்மளுக்கு என்ன அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வேலைக்காரங்க இந்த மற்ற கண்டஸ்டன்ஸ் எல்லாம் இருக்கிறாங்களே செய்வாங்க அப்படின்ற ஒரு தெனாவட்டு தான். சரியா, அப்புறம் ரயான் வந்து டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணையில ஏதோ பேண்ட் ஏதோ கிழிஞ்சிருச்சுன்றாங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப என்ன சொல்றது, சிரிக்கக்கூடிய விஷயம் இல்லை, ஆனால் கஷ்டமா இருந்தது. ஏன்னா ரயான் வந்து எல்லா இடத்துலையுமே நல்லா பாயிண்ட் அவுட் பண்ணி நல்லா பேசுற ஒரு ஆள். சரியா, எல்லா இடத்துலையும் யார் மேல தப்பு இருக்கு அப்படிங்கிறத கரெக்டா ஜட்ஜ்மெண்ட் பண்ற ஒரு கரெக்டான பர்சன். சரியா, அதுக்கப்புறம் வந்து பவித்ரா சொல்றாங்க, ஒரு விஷயம் தெரிஞ்சுன்னா அதை வந்து ஏதோ ஒன்று சொல்றாங்க. அதாவது உனக்கு வந்து ஒரு விஷயம் நீ தப்புன்னு சொல்ல தெரியுதுல, அது ஆர்குமெண்ட்னு வரும்போது அதையே நின்று ஃபேஸ் பண்ண தெரியல உனக்கு. அவ்வளவுதான் சார் அந்த பொண்ணோட குணம், ரயான் சார். அவ்வளவுதான், சும்மா வாழ் 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 எல்லாத்துக்கும் கத்தும், ஆனா ஒன்னும் இருக்காது. அதுதான் சாச்சனா. சரியா, ஒன்னும் இருக்காது. ஒரு ஒரு சண்டையை எப்படி ஃபேஸ் பண்ண கூட தெரியாது. 2 தடவை முக்கும், 3ஆவது தடவை அழுகுதான் வரும். ஆக மொத்தம் பிக் பாஸ் சீசன் 8ல யார் அழுதாலும் அது வந்து ஒரிஜினல் அழுகை கிடையாதுப்பா, சிம்பத்தி அழுகை அப்படின்னு சொல்லி இப்ப எல்லாம் பேர் வச்சுட்டாங்க. ஏன்னா காலைல வர்ஷினி அழுகும் போது சிம்பத்தி அழுகுதா அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஒன்னும் இல்லைங்க கைஸ். தீபக்கு கிச்சன்ல அந்த ஏதோ ஒர்க்குக்கு வந்து யாரு அப்படின்னு கேட்டோன்னே நான் தான் அப்படின்னு சொன்னோன்னே, ஏன் இந்த ரூல்ஸ் கூட தெரியாம நீங்க வெளியில இருந்து உள்ள வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்டு பாராட்டுருக்குது. இது ஒரு குத்தமா ஐயா? இது ஒரு குத்தமா? அதுக்கு அந்த அம்மனி அத்தனை டிராமா பண்ணி அத்தனை அழுது இப்ப இத வந்து நம்ம டிராமான்னு சொல்றோம்ல. இப்ப சௌந்தர்யா அழுதா மட்டும் ஏன் சிம்பத்தி அது இதுங்கிறீங்க? ஆனா சௌந்தர்யாவுக்கு கொஞ்சம் இதாத்தான் இருக்குது கைஸ். நான் யாருக்குமே சப்போர்ட் பண்ண விரும்பல. யாராவது பேசணும்னா பிஆரா அப்படிங்கிறாங்க. சரியா, சௌந்தர்யா வந்து ஜாக்லின் கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சே இது பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இது எனக்கு வந்து என்ன சொல்றதுன்னு எனக்கும் தெரியல. மறுபடியும் அந்த முட்டை பிரச்சனையை வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. முட்டை பிரச்சனை வச்சு மறுபடியும் லைவ்ல ஏதோ சண்டை வந்துட்டு மாட்டிருக்கு. ஜாக்லின் ஒரே அழுகிட்டு இருக்காங்க. ஏன் சௌந்தர்யா உங்களுக்கு இந்த வேலை? முட்டை போட்டு திங்கணும்னா தின்ட்டு போக வேண்டியதானே? முட்டைக்கெல்லாம பிரச்சனை, பெரிய அக்கப்போர் பிரச்சனையாவே இருக்குது. ஐயோ முடியல சாமி. அதுக்கப்புறம் வேற என்ன, சாச்சனமா தேவி தயவு செய்து திண்ணத்தட்டெல்லாம் கழுவுங்கப்பா, முடியல. சரியா, இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு சொல்லி கண்டென்ட் இல்லாம பிக் பாஸ் 8ல இந்த 8 பேரை உள்ள கொண்டு வந்து நம்மள மொக்க பண்ணிட்டு இருக்கிறாரு பிக் பாஸ். இனி அடுத்த வாரம் அந்த 8 கண்டென்ட் பக்கிகளும் உள்ள வருதாமா, போன 8 பக்கிகளும். இனி அது எந்த கண்டென்ட் வந்து தரப்போகுது? ஐயோ ஒண்ணுமே முடியல சாமி. கேவலமா இருக்கு பிக் பாஸ், ரொம்ப கேவலமா இருக்கு. சீக்கிரம் முடிச்சு விடுங்க.